உள்ளதா இருந்தபடியினாலே அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள் அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். உணராமல் போனார்கள் என்று மனுஷன் அல்ல, இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய காரியத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே அவர்களை ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர்களை என்ன செய்கிறார்? உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படும் போது, அவர்களை பசியோடு வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவருக்கு சித்தமில்லை. அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இயேசு பிரயாசம் எடுத்தார். பிரயாசம் எடுத்தார் என்று சொல்வதை காட்டிலும் அவர் அதை விரும்பினார். அப்போது இயேசு கேட்டார், உங்களிடத்துல ஏதாவது இருக்கா அப்படி என்று கேட்டபோது, அங்கே வேதம் சொல்லுகிறது, 5 அப்பமும் 2 மீனும் தான் என்ன செய்து இங்க உண்டுன்னு சொல்றாங்க. அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அதை ஆசீர்வதித்தார். இயேசு அதை ஆசீர்வதித்தார். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூட நிறையாக எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 கூட நிறையாக. இந்த சம்பவம் ஒரு கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் என்னது தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அந்த அதிகாரத்திலே 45வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் நம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக நமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஆமென் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனியாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேலே என்ன செய்கிறாரு? நல்ல கவனி, கடல் மேலே நடந்து வருகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 49வது வசனம், அவர் கடலின் மேலே நடக்கிறதை அவர்கள் கண்டு எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். கலக்கமடைந்தார்கள். பேசி திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நடுக்கடலிலே 4ஆம் ஜாமத்திலே படகு காற்றினாலே என்ன செய்கிறது? அலையினாலே தடுமாறி கொண்டிருக்கிறது, அல்லாடி கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு இந்த 4ஆம் ஜாமத்திலே கடல் மேலே நடந்து வரும்போது இவர்கள் ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அலற வேண்டாம், சத்தம் போட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் தான் என்று சொல்லி அந்த படவின் மேலே ஏறி காற்றையும் கடலையும் என்ன செய்தார்? அதட்டினார். அமைதல் உண்டாயிருச்சு. நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசு இல்லாத படகு அல்லாடும், ஆனால் இயேசு இருக்கிற படகு அது அல்லாடாது. ஏன் தெரியுமா? அவர் படகுல ஏறிட்டா அங்கே ஒரு பெரிய அமைதி உண்டாயிரும். படகு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு எப்போது வருகிறாரோ அப்போது ஒரு அமைதல் உள்ள ஒரு ஜீவனத்தை நீங்கள் பண்ண முடியும். இயேசு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்கின்ற படகுக்குள்ளாய் வருகிறாரோ அப்போது உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இயேசுவை வெளியே வைத்துவிட்டு அல்லது இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருந்தாலோ அவரை நீங்கள் பாராதபடிக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்களானால் அந்த பிரச்சனைக்கு முடிவே என்ன செய்யாது? வராது. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முடிவினுடைய நாயகர் யார் தெரியுமா? இயேசு மாத்திரம்தான். முடிவின் நாயகர் யார் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சண்டைக்கு முடிவு என்னது? வரவே வராது. இவங்க அவங்க அப்பா வீட்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவரு அவங்க அப்பா வீட்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் காலமுள்ளா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இயேசு என்று ஒருவர் வாழ்க்கைக்குள்ளார வந்துட்டா அவரை பத்தி பேசினா வாழ்க்கையே இனிக்குங்க. என்னங்க அலையிலியா சொல்ல மாட்டீங்க?
சொல்றேன், உங்க மாமனாரை குறித்து நீங்க பேசும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு இனிக்கும். ஆனா கட்டிட்டு வந்த மனைவிக்கு என்ன செய்யாது? இனிக்காது. இப்ப மனைவி வந்து உங்க அப்பாவை குறித்து பேசும்போது அந்த மனைவிக்கு என்ன செய்யும்? இனிக்கும். ஆனா அவருக்கு என்ன செய்யாது? இனிக்காது. இப்ப ரெண்டு பேரும் அதை விட்டுட்டு இயேசுவை பத்தி பேச சொல்லுங்களேன், ரெண்டு பேருக்குமே இனிக்கும். கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா ரெண்டு பேருக்குமே என்ன செய்யும்? இன்னைக்கு ஏன் தெரியுமா? இவரை சொல்ல 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 என்னது? நமக்கு சந்தோஷம் தாங்க வரும். சந்தோஷம் தான் வரும். இவரை சொல்ல சொல்ல நமக்கு என்னது? சந்தோஷம் தான் வரும். இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கீழே குனிஞ்சு இயேசு. அவர் ஒன்னும் குற்றவாளி கிடையாது. நல்லா தலையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு. அவர் நாமத்தை சொன்னாலே போதும், அது இனிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அவர் நாமத்தை சொன்னாலே என்ன தெரியுமா சொல்லும்? இனிக்கும். சில நேரத்துல அந்த ஆளை பத்தி பேசவே பேசாதங்கிறோம். யார? நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை பார்த்து அவனை பத்தி தயவு செய்து என்ன செஞ்சிடாது, ஏன்ட்ட வந்து பேசாத. நான் சொல்றேன், இவரை யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர் தான். அல்லேலூயா. ஒரு நபர் திருப்பிரசங்கத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இயேசு இரக்கம் உள்ளவர் அப்படி என்று திருப்பிரசங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வேகமா ஒருத்தன் கிட்ட வந்து அவர் வாயில பளிர்னு அடிச்சுட்டான். பிரசங்கம் பண்ணார். அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன அடிச்ச பாரு, உனக்கும் அந்த இயேசு நல்லவர்ங்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவன் ஒருவேளை அதை ருசி பார்க்காம இருந்திருப்பான். அன்னைக்கு ருசி பார்த்திருப்பான். அவன் அடி வாங்கினவன் சொல்றாரு, உனக்கும் அந்த இயேசு யாரு? இப்ப நீங்க சொல்லாமல நல்லவர்னு சொல்லலாம்ல? சத்தமா சொல்லுங்க, நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். இப்ப 51வது வசனம் சொல்லுது, அவர்கள் இருந்த படவில ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. படவில ஏறின உடனே நடக்கக்கூடிய காரியம் முதல்ல அமைதலாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்யறாரு? வேதத்தை பாருங்க, கவனி பாருங்க. அதனால் இங்க பாருங்க, இங்க பாருங்க 51. அவர்கள் இருந்த படவில ஏறின போது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனைனா, இவர் படவில ஏறின உடனே காற்று என்னது? அமைதல் ஆயிருச்சு. அப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இயேசு இங்க சொல்றாரு, அவர்கள் இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராது இருந்தார்கள். ஏன் இது இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு என்ன செய்தாரு? நல்ல கவனிங்க. அப்ப இந்த அற்புதத்தை செய்யறத இந்த சீசர்கள் கண்ணார என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். அதை பார்த்தது மாத்திரமல்ல, அந்த அற்புதத்திலே அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அனுபவித்தார்கள். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவர்களும் என்ன செய்தார்கள்? நடத்தப்பட்டார்கள். இப்படித்தான் அந்த காரியம் என்ன செய்து நடந்தது. இப்பொழுது இவர் படவில ஏறின உடனே என்ன செய்கிறார்கள்? அமைதலாயிருச்சு. காற்று அமைதலாயிருச்சு. இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இயேசுவோடு தான் பிரயாணம் பண்றாங்க. இயேசு செய்யற அற்புத அடையாளங்கள் எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. இங்க பாருங்க, இந்த அதிகாரத்திலே பாருங்க, இதே அதிகாரத்திலே பாருங்க, 3ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம், அதிலே 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் பாருங்க. இதே புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூழ்பினை கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவரை சொஸ்தமாக்கினார். அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூழ்பினை கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. இங்க பார்க்கிறோம், இங்கே என்ன நடக்கிறதுனா, ஒரு சூமின கையுடைய ஒரு மனுஷனை என்ன செய்தார்? அவர் சொஸ்தமாக்கினார். இதை ஒருவேளை முதன்மையா இருக்கக்கூடியதான ஆசாரியர்கள், ஒருவேளை பரிசேயர்கள் இதை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டு சீசர்கள் கூட இதை என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். இவர் சூமின கையுறுப்புடையவர்களை என்ன செய்கிறார்? அவர் சொத்தமாக்குறாரு. அதை என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க.
இங்க நடக்கிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். அந்த அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். இயேசு தம்முடைய சீசர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமியாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலிருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளிலுமிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க. சூம்பின கையுறுப்பை உடையவனை சொஸ்தமாக்கினது மாத்திரமல்ல, இவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவு பட்டணத்திலையும் இயேசு அற்புதங்களை செய்தார், இயேசு அதிசயத்தை செய்தார், வந்த யாவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், இயேசு சுகத்தை கொடுத்தார். இது எல்லாம் யாரு பார்க்கறாங்க? சீசர்கள் பார்க்கறாங்க. அப்ப இவர் படவில ஏறினவுடனே காற்று அமைதலாய் ஆகிறது குறித்து என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, ஆச்சரியப்பட வேண்டியது இல்ல. ஏன் தெரியுமா? இவர் வந்துட்டாலே அற்புதம் தன்னால என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். எது நிக்கணுமோ அது நிக்கும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எது ஓடணுமோ அது ஓடும். அல்லேலூயா. இயேசு என்கின்ற ஒருவர் வாழ்க்கையிலே வந்துட்டா எது நடக்கணுமோ அது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? இப்ப பிரச்சனை என்னன்னா, செய்த நன்மைகளை, செய்த அற்புதத்தை இவங்க மறந்துட்டாங்க. வேதம் சொல்லுது, அவர் இருதய கடினத்தின் நிமித்தம். ஒரு மனுஷன் எப்போது அவிசுவாசத்துக்குள்ளாய் மாறுகிறானோ அப்பொழுது அவனுடைய இருதயம் கடினம் உள்ளதாய் மாறுகிறது. எப்போது ஒரு மனுஷன் இருதயம் கடினமாகிறது என்றால் அவன் அவிசுவாசத்துக்குள்ளாக செய்த நன்மையை மறக்கும் போது அவன் இருதயம் என்னப்படுகிறது, கடினம் உள்ளதாய் மாறுகிறது. செய்த நன்மைகளை மறக்கவே கூடாதுங்க. நான் சொல்லுகிறேன், செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுகிறது மாத்திரமல்ல, செய்த நன்மையை நினைச்சு பார்த்தாதான் நம்ம அடுத்து நாம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பாருங்க. செய்த நன்மையை இருதயத்தில் வைத்திருந்தாதான் செய்ய போகிற நன்மைக்கு நீங்கள நானும் விசுவாசிக்க முடியும். ஏற்கனவே செய்த நன்மையை மறந்துட்டா இறுதி என்ன தெரியுமா ஆயிரும், கடினமா ஆயிரும். அல்லேலூயா. எத்தனையோ பேரு இன்னைக்கு செய்த நன்மைகளா மறந்துட்டு இன்னும் அவருடைய வழியில நடக்காம இருதயத்தை என்ன செஞ்சிருக்காங்க, கடினமா வச்சிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே செய்த நன்மைக்கு இந்த இருதயம் நன்றியுள்ள ஒரு பாத்திரமா இருக்குமானால் வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருக்கிற, நாம் எந்த காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை செய்வதற்கு இந்த ஏற்கனவே செய்த அந்த நன்மை இப்ப என்ன செய்த இருதயத்தில் இருக்கிறபடினாலே மறுபடியும் என்னை விசுவாசத்துக்குள்ளாக அந்த நன்மை தூண்டி விடுகிறது. அந்த நன்மை என்ன தெரியுமா செய்யுது, தூண்டி விடுதுங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையோ மறவாதே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்றோமே, ஏன் தெரியுமா, செய்த நன்மைகளை நாம் இருதயத்திலே நினைத்து கொண்டே இருப்போமானா என்னுடைய விசுவாசம் வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன செய்யாது, ஸ்ட்ரகிள் வரவே வராது. அல்லேலூயா. இங்க தேவ பிள்ளைகள் சற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 22வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க, the great miracle. இந்த அற்புதத்தை நாம் எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் இப்போது வெட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள். தண்ணீர் வந்து ரெண்டு சைடும் எப்படி இருக்குதா, மதிலாய் நிக்குதான். தண்ணீர் வந்து மதிலாய் நிற்குது. நான் சொல்லுகிறேன், இது ஒரு மாயாஜால படத்துல கூட காட்ட முடியாத, கேட்க முடியாத ஒரு காரியமா இருக்குது. ரெண்டு சைடும் தண்ணீர் வந்து மதிலா இருக்குதா. இஸ்ரவேல் ஜனங்க வட்டாந்தரையில நடந்து போனார்களாம். இது கர்த்தர் செய்த நன்மை.
இப்ப பாருங்க 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து என்ன செய்றாங்க? பாடுறாங்க. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சிவந்த சமுத்திரத்துல நடந்து போறாங்க, 2 சைடும் தண்ணீர் என்ன இருக்கு? மதிலாய் நிற்குது. இப்ப பாட்டு வருமா வராதா? தன்னால பாட்டு வரும். தன்னால என்ன செய்யும்? பாட்டு வரும். ஏன் தெரியுமா? பாக்கெட்ல ஒரு 1 கோடி ரூபாய் ஆண்டவர் அப்படியே வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. பாக்கெட்ல வைக்க முடியாது, பேங்க்ல வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, டெபாசிட்டா. இப்ப பாட்டு தன்னால என்ன செய்யும்? வரும். தன்னால பாட்டு உம்மை போல அப்படின்னது பாட்டு தன்னால வரும். ஆனா இப்ப பேங்க்ல என்னது? மைனஸ்ல பணம் 1000 ரூபாய் போடுறான், என்னது மகளிர் உதவித்தொகை போடுறான். அந்த உதவித்தொகையில 250 ரூபாய புடிச்சிடறான் பாஸ்டர். நான் சொன்ன 250 ரூபாய் என்னது? புடிச்சிடறான் பாஸ்டர். என்னன்னா மினிமம் பேலன்ஸ பேங்க்ல வைக்கல, அதனால அதை புடிச்சிடறான் பாஸ்டர். இப்ப என்ன செய்யாது? பாட்டு வருமா? வராது. பாட்டு என்ன செய்ய மாட்டேங்குது? பாட்டுக்கு பதில் வேற ஒண்ணு வருது. எப்படிதான் இந்த குடும்பத்தை நடத்த போறனோ இப்படி என்னது? அந்த மனுஷன் கொடுக்கிற 1000 ரூபாயில இவன் 250 ரூபாய் போட்டு தள்ளிடுறான். இப்படிதான் வண்டி என்ன செய்யுது? ஓடுது. ஆனா இங்கே பார்க்கும்போது 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்களாம். கர்த்தர் என் பெலன், கர்த்தர் என் கீதம், அவர் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். இப்படி பாட்டு என்னது? சூப்பரா வந்துருச்சுல. சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்தாரு, வெட்டாந்தரை உண்டாக்கினாரு, தண்ணீரை மதிலாய் 2 சைடும் மாத்தி கொடுத்தாரு. இப்ப என்ன வருது? அவர் என் பெலன், அவர் என் கீதம், அவர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன் சொன்னாங்க. 3 நாள் தான் ஆச்சு, மறந்துட்டான். within 3 days, 3 நாள்ல இந்த ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அங்க பாருங்க, யாத்திராகமத்தின் புத்தகத்துல நீங்க அடுத்த அதிகாரத்துக்கு கூட போவேனா, அதே அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி அவர் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தர தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நல்லா கவனிங்க, 15:2 பாடுனாங்க. 15:2 என்ன செஞ்சாங்க? பாடுனாங்க. 15:2 என்ன செஞ்சாங்க? பாடுனாங்க. இப்ப 15:24 என்ன செய்யறாங்க? முறுமுறுப்பு. அதே அதிகாரத்துல இன்னொரு அதிகாரம் கூட போல, இன்னொரு அதிகாரம் கூட டிராவல் ஆகல. within 3 days தான், 3 நாள் தான் ஆயிடுச்சு. என்னது? சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்ததை இந்த கண்ணுல தான் பாக்குறான். இந்த கால்ல தான் என்ன செய்யறான்? சொல்லிக்கிட்டே நடப்பான். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த தண்ணீர் மதிலா நிற்கும் போது அவங்க பிள்ளைகள் ஒருவேளை அந்த தண்ணீர் அப்படியே தடவிடே கூட நடந்திருக்கும். அது அற்புதமான காட்சி இல்ல அது. அந்த காட்சியை அப்படியே தடவிடே கூட நடந்து போயிருக்கும். இப்ப பாருங்க, 3 நாள்ல செய்த நன்மைகளை என்ன செய்தான்? மறந்துட்டான். அவ மறந்த உடனே இறுதி என்ன செஞ்சுச்சு? கடினமாயிருச்சு. இந்த இடத்துல சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன் இங்கே எனக்கு ஒரு நீரூற்றை கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. நம்பிக்கை இல்லாமல் என்ன செய்து போயிருச்சு. அப்ப நம்பிக்கை வரணும்னா ஏற்கனவே செய்த நன்மையை இருதயத்துல வச்சா தன்னால என்ன தெரியுமா செய்யும்? அன்னைக்கு எனக்கு நான் ஜெபிச்சேன், அன்னைக்கு நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், எனக்கு அதிசயத்தை செய்தாரு, அதே போல இன்னைக்கு நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், அவர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் அல்லேலூயா. நேற்று அவர் கையிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் உண்டானது, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் என் தேவைக்கு அவர் கையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அவர் நேற்றும் இன்றும், அவர் சொன்னாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை என்ன செய்யும்? என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா.
அந்த தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட தான் என்ன செய்யறாரு இருக்கிற. என்னன்னா நாம அவர் ஏற்கனவே செய்த நன்மைகளை மறந்துட்டனால இந்த இருதயம் என்ன செஞ்சிருச்சு, கடினமாயிருச்சு. விசுவாசிக்க முடியல. விசுவாசிக்க என்ன செய்ய முடியல. அப்ப விசுவாசிக்கணும்னா ஏற்கனவே செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, இன்னும் தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. இந்த பிரயாணத்துல பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்தை அப்படியே திருப்புங்களேன். யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்புங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் இல்ல யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்களை நோக்கி நீங்க யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமா இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கல்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்கள் கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தான் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கு நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். நினைப்பூட்டும் அடையாளம். இப்ப நல்ல கவனிங்க. அதே புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாய் யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரு மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணின போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்க்கவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தர வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். அதற்கு அடையாளமா தான் ஒவ்வொரு கோத்திரமும் ஒரு கல்லை சுமந்து கொண்டு வந்து இப்ப என்ன செய்யணும், யோர்தானுக்கு அக்கறையில என்ன செய்யணும், வைக்கணும், அடையாளமாய் வைக்கணும். ஏன்னா உங்க பிள்ளைகள் இது என்ன கல்லு அப்படின்னு கேட்டா அதுக்கு நீ பதில் சொல்லணும். இதுக்கு ஒரு காரியம் இருக்குது. எங்க தேவன் எங்களை யோர்தான் நதியில என்ன செஞ்சாரு, வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார். எங்க தேவன் எங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியா என்ன செய்தாரு, வெட்டாந்தரையில நடக்க வைத்தார். அதற்கு அடையாளமா தான் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் இந்த கல்லை சுமந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு உன் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக இதை செய்யின்னு சொன்னாரு. ஏன் இதை செய்ய சொல்றாரு, பின்னாடி வரக்கூடிய சந்ததி என் தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து எனக்கு வெட்டாந்தரையை கொடுத்தவ, யோர்தானே வெட்டாந்தரையா எனக்கு வட்டி போக பண்ணி என்னை நடக்க வைத்தாரு. அதற்கு அடையாளமாக இதை வைத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் விசுவாசிக்கணும். என் பிள்ளைகள் விசுவாசிக்கிறது மாட்டேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அப்பதான் அந்த தேவனை என்ன செய்ய முடியும், ஜனங்கள் பார்க்க முடியும். அதற்கு அடையாளமா தான் நினைப்பூட்டும்படியாகத்தான் இந்த கல்லை என்ன செய்ய சொல்றாரு, வைக்க சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாப்பிட்ட அந்த ராத்திரியிலே நம்மளால மறந்து போறாளு. 2 மீனையும் 5 அப்பத்தையும், அது என்னது 5 மீனையும் 2 அப்பமா, நல்லா கவனிங்க. 5 மீனையும் 2 அப்பத்தையும் இல்ல 2 மீன் 5 அப்பம், 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 பேர் பந்தி 50 பேரா பந்தி உட்காந்து சாப்பிட்டத 4 மணி விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். இன்னைக்கு நம்ம கதையும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நம்ம கதையும் எப்படி இருக்குது, அப்படிதான் இருக்குது. வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்ய வேண்டாம். நான் சொல்றேன், அதை மறுபடியும் நினைங்களேன், உங்களுக்கு தன்னால விசுவாசம் வரும். தன்னால விசுவாசம் என்ன செய்யும், வரும். விசுவாசத்தை வர்த்திக்கணும்னா ஏற்கனவே செய்த நன்மைகள் இருக்குல்ல, அந்த நன்மைகளை உங்களுக்கு எப்படி செஞ்சாரு அதை மறுபடியும் நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பார்க்கும்போது விசுவாசம் தன்னால உங்களுக்கு வரும். ஆமீன் சொல்லலாமா? விசுவாசம் தன்னால என்ன செய்யும், வரும். எத்தனை பேர் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்குறீங்க? நினைச்சு பார்க்குறீங்களா? நினைச்சு பார்த்தா இப்போ உங்க தேவை இருக்குல்ல, இதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம எய்த்த வீட்டுக்காரங்களை, மாமாவை, அத்தைய,
டாடிய மம்மிய யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நோக்கி பார்க்க மாட்டோம். எப்போதும் நோக்கி பார்க்கிறவர் அவரை தான். எப்போதும் நோக்கி பார்க்கிற யாரு? அவர் தான். அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை தவிர வேற யாரையும் நம்ம என்ன செய்ய போறது இல்லை. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுது, இவ்வளவு திரளான சாட்சிகள் என்ன செய்யுது, நம்ம சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்லுது. 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்திலே வாழ்ந்தவர்களுக்கு தேவன் செய்த அற்புத அடையாளங்களை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் காண்பித்து கொடுக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு போதனையை கொண்டு வருது. இவ்வளவு திரளான சாட்சி இருக்குது. அப்ப இந்த பாரமான எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவருடைய கரத்திலேயே நம்மளை ஒப்பு கொடுத்து ஓடுவோமானா கண்டிப்பா நான் சொல்லுகிறேன், நமக்கு ஜெயம்தான். அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை தர அவர் எப்படி இருக்கிறாரு, வல்லமை உடையவராய் இருக்கிறார் அவர். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு கல்ல அடையாளமா வைங்கன்னு சொல்றாங்க. என்னைக்காவது உங்க பிள்ளைகளுக்கு, இப்ப பாருங்க, எங்க அம்மா வந்து சர்ச்சுக்கு போவோம், எங்க அப்பா சர்ச்சுக்கு போவாங்க, நீ ஆண்டா போல, அது அவங்க போவாங்க. சில வீடுகள்ல பாக்குறோம், ஒரு வீட்டுல வந்து ஊழியம் நடக்குது, பிள்ளைகளை என்ன செய்யல, அந்த ஊழியத்துல வந்து நீ உட்காரல. நாங்க இங்க இருந்து ஒரு நாள் அம்மா பட்டையில நம்ம கிளை சபை ஊழியத்துக்கு போறோம், செக் பண்றதுக்காண்டி போறோம். அங்க அவங்க அப்பா வந்து பாஸ்டர், அங்க ஆராதனை நடக்குது, 2 பேர் 3 பேர் சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அதுல அவர் மனைவி ஒண்ணு, அவருடைய மகள் ஒண்ணு. மகன் எங்க அப்படின்னு பார்த்தா, மகன் நாங்க போய் காரை நிப்பாட்டுறான், ரோட்ல நிக்கிறான். ஆராதனை முடிஞ்சோன்னு அந்த பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் என்ன உங்க பையனை கூட ஒழுங்கா உட்கார்ந்து ஆராதனையில பார்க்க மாட்டீங்களா? இல்ல பாஸ்டர், ஆடு மாடெல்லாம் உள்ளர வருது, அதனால அந்த ஆடு மாடை வந்து உள்ளர வரவிடாம குச்சை வெடிச்சுட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இது கரெக்டா? நல்ல கவனிங்க. இந்த யோர்தானை கடக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்க பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுப்பதற்கு, நாங்க வெட்டாந்தரையில வந்தா சொன்னா மட்டும் போதாது, அங்க ஒரு அடையாளத்தை அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை திணிக்கிறதுக்கு தேவன் நமக்கு செய்த அற்புத அதிசயத்தை நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொண்டு போகணும். அல்லேலூயா. அதனால்தான் அதை சொல்லி 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 வளர்க்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, உலகத்தான் சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம் என்று சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நாம் பெற்ற இந்த விசுவாச வாழ்க்கையை, இந்த விசுவாச வாழ்க்கையை என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், அவனை சொல்லி கொடுக்கணும். இந்த விசுவாசத்தை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். அந்த குடும்பம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய ஐசாக்குள்ளும், அடுத்தது யாரு, லோவிசாலுக்குள்ளும், இப்போது உனக்குள்ளாகவும் என்ன செய்யுது இருக்குது. அந்த பகுதி எடுத்துட்டீங்களா? அந்த விசுவாசம் அது எந்த புத்தகம்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இப்ப அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும். எங்க விசுவாசம் தொடங்குது? பாட்டிக்கிட்ட இருக்குது. பாட்டி எனக்கு மட்டும் இந்த விசுவாசம் இருந்தா போதும், எனக்கு மட்டும் இந்த விசுவாசம் இருந்தா போதும் சொல்லி பாட்டி நினைக்கல. பாட்டி நினைக்கிறா, என் மகளுக்குள்ளாக இந்த விசுவாசம் என்ன செய்யணும், போகணும். அப்ப மகள் வந்து சொல்றா, எனக்குள்ளாக மாத்திரம் இந்த விசுவாசம் இருந்தா போதாது, தீமோத்தேயே உனக்கும் இந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்று அந்த விசுவாசத்தை திணித்தாள். பாட்டி விசுவாசத்தை மறந்திருந்தா பொண்ணுக்கு கொண்டு போயிருக்க முடியாது, பொண்ணு விசுவாசத்தை மறந்திருந்தா பையன்கிட்ட கொண்டு போயிருக்க முடியாது. அப்ப பாருங்க, ஒரு செயினா ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த பகுதியை வாசிக்க கேளுங்களேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அகினைக்காவுள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அது உனைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றாரு. யாருக்கு? தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு. தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, தீமோத்தேயே முத உன் பாட்டிக்கு இருந்துச்சு, அப்புறம் உங்க அம்மாவுக்கு வந்துச்சு, இப்போ உனக்கு வருது. இப்ப வீட்டுல இருக்கிற அம்மாவை பார்த்து கேட்கிறேன், ஏன் சிஸ்டர் நீங்க ஞானஸ்நானம் எடுத்துறீங்க, உங்க பையன் ஞானஸ்நானம் எடுக்கிற, அது என்னவோ தெரியல பாஸ்டர், நீ கொண்டு போகல விசுவாசத்தை, பிள்ளைக்கு என்ன செய்யல, கொண்டு போகல. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வர மாட்டான், அது என்னவோ தெரியல, நீங்க கொண்டு போகல, அந்த விசுவாசத்தை என்ன செய்யல, கொண்டு போகல. அதனால அவன் என்ன செய்யறான், வெளியே நிக்கிறான்.
நான் சொல்லுகிறேன், செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் யோர்தானை கடக்கும் போது இந்த கல்லை எடுத்து அங்கே 12 கல்லை குவிச்சு வைங்கயா, பின்னாடி இந்த கல் இந்த வட்டாந்தரையிலே நாங்கள் நடந்து வந்ததற்கு நினைப்பூட்ட கல்லா இருக்கும் என்று வேண்டும் என்று சொன்னாரோ, அப்படி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடையாளமாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ, பொய் சொல்லிக் கொடுக்குறீங்களா, தந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களா, அல்லது என்னது வேற விதமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கல எனக்கு தெரியாது. ஆனா ஒன்ன சொல்லிக் கொடுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லிக் கொடுங்க, இயேசு அற்புதர்னு சொல்லிக் கொடுங்க, இயேசு அதிசயர் என்று சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த விசுவாசம் உனக்குள்ளா இருக்கிறது நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அவ தேவ பிள்ளைகள் நாம் என்ன நினைக்க வேண்டும்? கர்த்தர் ஏற்கனவே செய்தாரு. இப்போ ஒரு பிரேக் விழுந்துருச்சுல, இப்பொழுது ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உன்னை நடத்திக்கிட்டே இருந்தார். ஓகே, சூப்பர், அல்லேலூயா. இப்ப அடுத்தது தேவ நீதியை நீ செய்ய காலை எடுத்து வைக்கல, ஆசீர்வாதத்துக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் வந்துருச்சு. விளங்குதா? நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க இருதயத்தில் தொடப்பட்டவங்க எந்த நீதியை நீங்க நிறைவேற்றணுமோ அந்த நீதியை நிறைவேற்றுங்க. உன்னை ஆசீர்வாத பாதையிலே நடத்தினாரு, நல்லா ஓடிக்கிட்டே இருந்த ஆண்டவர் இப்போது ஒரு நீதியை நிறைவேற்ற சொல்லி அடிக்கடி பேசுறாரு. இப்ப அந்த நீதியை நிறைவேற்றாம இருக்கிற உனக்கு முன்பாக ஒரு பெரிய மதில் சுவரை கொண்டு ஆண்டவர் நிறுத்திட்டாரு. இப்ப இந்த மதில் சுவரை உடைக்க உன்னால முடியாது, கர்த்தர் மாத்திரம் தான் உடைக்க முடியும். அந்த நீதியை நிறைவேற்றி பாரு, அப்ப கர்த்தர் அந்த மதில் சுவரை என்ன செய்வாரு? தகர்த்தெறிவார். அவ அல்லேலூயா. பாட்டு பாடிட்டே போகணும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா, ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோ, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோ, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்க குடும்பத்திலேயே உங்க சந்ததியிலே உங்க அக்கா, உங்க அண்ணன் தம்பி, உங்க மாமா மச்சான் எல்லாத்தையும் அப்படி நிப்பாட்டி பாருங்க, உங்களை மாத்திரம் தான் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீங்க இப்ப அவருடைய நீதியை நிறைவேற்றாதபடிக்கு நீங்க உங்க போக்கல, உங்க அறிவிலே, உங்க புத்தியிலே நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ ஒரு மதில போட்டுட்டாரு. இப்ப முழிச்சு நிக்கிறீங்க, இது யாரோடப்பா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நன்மை செய்து உங்களை உயர்த்தினாரு, அதை நினைச்சு பார்த்து திருப்படியும் அந்த நீதியின் வழிக்கு வாங்க, தன்னால் அதை அடைஞ்சிடும். இது என்னுடைய செய்தி அல்ல, இது தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு. அது என்ன நீதி கர்த்தர் உங்க இருதயத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாரோ, ஒருவேளை மனுஷரை கொண்டு அனுப்பி பேசுறாரு, அதை நீங்க நிறைவேற்றாம இருக்கிற பட்சத்துல ஒரு பெரிய மதில் விழுந்துருச்சு, அந்த மதிலை உடைக்கணும்னா நீங்க கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றணும். ஆமென். இப்ப பாருங்க, அவங்களுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தத்தினால அப்பத்தை குறித்து அவர்கள் என்ன செய்யறார்களாம்? உணராமல் போயிட்டாங்களாம். அவ ஏற்கனவே 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போசிக்க கொடுத்தத கண்ணால பார்த்தோம், அதை அனுபவிச்சோம், அதை உணராம போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க இருதயம் எப்படி இருக்குது? கடினமாயிருச்சு. கடினம் என்று சொன்னா அவிசுவாசம் உள்ள இருதயமா மாறிச்சு. ஆச்சரியப்படுறாங்க. படவுல ஏறின உடனே அமைதியாயிருச்சே. யாருப்பா? அப்ப இவர் யாருன்னு இது வரைக்கும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இவரோடயே போயிட்டே இருந்தீங்களே, இப்ப இவர் யாருன்னு நினைச்சீங்க? நான் சொல்றேன், இவர் யாருன்னே தெரியாமையே பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்க? உன்னை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்கப்பா,
உங்களை தீர்க்கதரிசில ஒருத்தர் சொல்றாங்க, அப்படி எலியான்னு சொல்றாங்க, ஒருத்தர் எலிசான்னு சொல்றாங்க, இப்படி எல்லாரும் சொல்றாங்க. அவ கேட்டாரு, நீங்க யாருன்னு என்ன நினைக்கிறீங்க? பேதுரு சொன்னாரு, மெய்யாகவே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னாரு, மாமிசமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தல. ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அந்த நன்மைகளை எப்போது நினைச்சுக்கிட்டே இருங்க. இந்த விசுவாசம் என்கின்ற அந்த தழல், அந்த அனல் எப்போதும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். செய்த நன்மைகளை மறந்துட்டீங்க, அணைஞ்சு போயிரும். என்ன ஜாஸ்மின், எப்போதும் சிரிக்க பழகின நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை எப்போதும் உள்ளர வச்சுக்கணும்னா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதப்பா, நினைத்து என் நெஞ்சம் உருகுதப்பா, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உருகுதப்பா. சொல்லுவோமா? அன்பே கல்வாரி அன்பே, தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சோன்னு இதை சொல்லிட்டு போக சொல்றோம்? மறக்காம இரியா, மறக்காம என்ன செய்ய இரு. ஆனா மறந்துடுறோமே. கேட்டை தாண்டினவனே என்னது, இந்த வந்துட்டேன் இந்த முடிஞ்சிருச்சு வந்துட்டேன், அவ்வளவுதான். இதோட என்னது, மனைவி கையில இந்த பைபிளை நீ எடுத்துட்டு வா, ஏமா நீ இந்த பைபிளை நீ எடுத்துட்டு வாமா, அதோட என்ன செஞ்சிருச்சு? தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களும் என்னது, மறந்துடுறோமே. அதான் இருதயம் என்ன செஞ்சிருச்சு? கடினமாயிருச்சு. அப்ப இருதயம் கடினமாவாம இருக்கணும்னா அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே இருங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அப்பதான் இந்த விசுவாச தழல் என்ன தெரியுமா செய்யும்? இந்த விசுவாசத்தினுடைய அக்கினி எப்படி தெரியுமா செய்யும்? அணையாம இருக்கும். அது கடினப்படாம இருக்கும். அதை மறந்துட்டா அவ்வளவுதான். பார்வோனுக்கு முன்பாக 10 விதமான வாதைகளை மோசே மூலியமாய் கர்த்தர் அனுப்பினாரு. அவன் இறுதி என்னது, கடினப்பட்டுச்சுன்னு பார்க்கிறோம். பிற்பாடு ஆண்டவர் அவன் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை செஞ்சாரு. அவனுடைய ஆண் பிள்ளையை என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. அப்ப என்ன செஞ்சாரு? போங்கப்பா. அப்ப இறுதி என்ன செய்யல? கடினப்படுது. கர்த்தர் தான் செய்யறாருன்னு உணர்ந்தான். அப்ப நல்ல கவனிங்க, அடி வாங்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் இதுவரைக்கும் செய்திருக்கிறார் என்று நீங்கள் நானும் இருதயத்திலே விசுவாசிப்போமானா, கண்டிப்பா சொல்லுகிறேன், ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நன்மை இருக்குதுல, அதற்கு மேலான நன்மைகளை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நன்மை மாத்திரமல்ல, அதற்கு மேலான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழுமடி போடுவார். அவர் அல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் பாடுவோமா? என கொத்தாசை வரும் பர்வதோ, நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என கொத்தாசை வரும் பர்வதோ, நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு
நேராக என் கண்களை ஏறெடுப்பே. ஏறெடுப்பே. வாழ பக்கத்தில் நீலல்லவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வாழ பக்கத்தில் நீலல்லவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம். தேவனுடைய பிள்ளைகளே, 2 மீனையும் 5 அப்பத்தையும் புசித்தார்கள், திருப்தியாய் புசித்தார்கள். 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஆனா 4ஆம் ஜாமத்துக்குள்ளார அதை மறந்துட்டாங்க. நம்ம மறக்கன்னா நம்முடைய விசுவாசம் எப்படி தெரியுமா கடினப்பட்டு போயிருது. அது அதுக்கப்புறம் அதுல என்ன செய்ய முடியல, அந்த விசுவாச பாதையில நம்மளால என்ன செய்ய முடியல, செயல் முடியல. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து 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 நாம வைக்கும் போது அடுத்தபடியாக தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மைக்கு அதை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கைகளை வருது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகா இரக்கமுள்ள தேவனே, இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து அதுல செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நன்மையை நாங்கள் நினைத்து பார்த்து மறுபடியும் நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவரே நாங்கள் வல்லவர்களாக ஆண்டவரை மாற எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். வந்த பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் கர்த்தருடைய கரம் இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.